ஏக இறை அருளை அன்பை ஆராதித்து தொடர்ந்து வணங்கிவிட்டு இந்த மாபெரும் விருது வழங்கும் விழாவிலே என்னை தலைமையேற்று சிறப்பிக்க அழைத்த அன்புடன்களுக்கெல்லாம் முதற்கண் என் நெஞ்சறிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டுதல் என்பதுதான் மிக ஒரு உயர்ந்த பண்பு. பாராட்டுகிற மனதிற்காலே அந்த அதனுடைய மகத்துவம் மீண்டும் மீண்டும் மேன்மையை வளர்க்கும். சுமக்கிற ஒரு மாடு ஒட்டகம் எந்த மிருகம் அழைத்தால் கூட அதை தட்டி கொடுத்தால் அது மகிழ்ச்சி அடைகிறது, ஊக்கமடைகிறது, வேலையை தொடர்கிறது. எனவே அத்தகைய ஒரு நிகழ்வு மனிதனுக்கு இருக்கும். எனவே ஒவ்வொருவரும் பாராட்டுவதற்கு பணியாற்றுகிறது பாராட்டுகிற பண்பாளருக்கு பாராட்ட வேண்டும். எனவே இந்த விருது தட்டி கொடுக்கிற இந்த விருது வழங்குகிற இந்த பாவல் அந்த குரூப் அவர்கள் குறிப்பாக கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் தொடர்ந்து உரையாற்றி எல்லா விஷயத்தையும் தனக்குள்ள இந்த குறிப்பு சொல்லிட்டு கூட இல்லாமல் வழங்கிய மேற்கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் சிவபாபா அவர்களுக்கு என்னுடைய அன்புகளை நிறுவன தலைவர் KPJ சலீம். நான் இதுவரை நிறைய மேலே பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி படப்படப்படப்படப்படனே அடுக்கடுக்காக ஆனால் கொஞ்சம் கூட திசைகள் இல்லாமல் பேசுகிற ஒரு பெரியவர் என்றுதான் இருக்கிறேன். எல்லாரும் பாராட்டுகிறார், எல்லா நேரமும் பாராட்டுகிறார். இந்த பாராட்டு விழாவிலே விருது வழங்குவதற்கு முன்னதாக விருது வழங்கியிருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் பேசியிருக்க முடியும். இருந்தாலும் கன்னியாகுமரி என்று சொன்னால் அங்கு ஒன்று ஆரம்பித்தால் அது உலகில் முதல் மாந்தர் பிறந்த, உலகில் முதல் மொழி பிறந்த, உலகில் முதல் மதம் பிறந்த, மனிதன் பிறந்த மண். இன்று கீழடியை தோண்டி பார்க்கிறார்கள், வைகைக்கரை அதுபோல தாமிரபரணி கரையெல்லாம் தோண்டி நாகரிகத்தை கண்டுபிடிக்கிறார்கள். இந்த நாகரிகமும் வடபுலத்தில் இருக்கிற ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகமும் ஒன்று. தமிழ் நாகரிகம் இதுதான் முதல் நாகரிகம் என்று இன்று சாதித்திருக்கிறது உலக அறிவியல். எங்கெல்லாம் ஓடு இருக்கிறதோ ஓடுதான் சான்று. மனிதனை மனித ஆக்கியதில் தராப்பட்டான்னு சொல்லக்கூடிய ஓடு. ஏன்னா மனிதன் குகையில வாழ்ந்தான். அவன் கூடி வாழ்வது பனை சார்ந்த இடத்துக்கு வருகிற பொழுதுதான். பனையிலிருந்து குடிசை அமைத்தான், கூடி வாழ்ந்தான், சமூகங்கள் உருவானது, மானுடம் தழைத்து வளர்ந்தது, மொழி வந்தது. அந்த மொழியை பதிப்பதற்கு பனை ஓலை பயன்படுவதற்கு முன்னதாக ஓடுதான் பயன்பட்டிருக்கிறார். மண்ணை சுட்டு அதன் மூலமாக தண்ணீரை சேமிக்கிற பாண்டங்கள். உலகில் முதலாக பொங்கி ஊற்றுகிற பொங்கலுக்கு அதாரிட்டி யார் என்று கேட்டான் தமிழன். அதுவும் இந்த குமரி மண்ணிலே எனவே மனிதனை மனிதனாக்கிய மகத்துவம் இந்த மண்ணிலே இருந்தது. இந்த மண்ணில் இருந்து மனிதனை பாராட்டுகிற, மனித நேயத்தை மாண்பை பாராட்டுகிற ஒரு விழா அடிக்கிறது நிச்சயமாக உங்களுக்கும் வெற்றிதான், உலகிற்கும் வெற்றிதான். எனவே இந்த இடத்திலே விவேகானந்தா கேந்திரத்துக்குள்ளே இன்று பாராட்டு விழா. இந்த பாராட்டு விவேகானந்தா கேந்திரத்துக்கும் கொடுத்திருக்கிறேன். ஆனால் அதற்கு நான் ஒரு பாராட்டு சொல்ல கடவுள் கொடுத்திருக்கிறேன். விவேகானந்தன் உலகெல்லாம் கொண்டு விவேகானந்தன் தன்னுடைய வாழ்நாளிலே அதிர்ச்சி இந்தியாவோடு அழைக்கிறார். கேரளத்துக்கு வருகிறார். அதாவது இன்று கேரளா அங்கு திருவிதாங்கூர். அந்த திருவிதாங்கூர் எல்லையை தாண்டி குமரி எல்லைக்குள்ளே தமிழ் எல்லைக்குள்ளே வந்த பொழுது
கேரளத்தை பார்த்து சொன்னால் இது பேய்கள் குடியிருக்கிற பூமி, அசைலம் ஆஃப் டெவில் என்று அவர் சொல்ல காரணம் அங்கிருந்த ஜாதிய அவஸ்தைகள். உலகில் மிக சிறந்த செழித்த நாடு திருவிதாங்கூர், இறைவனுடைய பூமி என்று சொன்னார்கள். ஆனால் அங்குதான் ஜாதி என்ற கொடும் பாம்பு குடியிருந்தது. மனிதன் அடிக்கணக்கு போட்டு ஒரு நம்பூதிரிக்கு ஒரு நாயருக்கும் 12 அடி, ஒரு நாயருக்கு ஒரு அடிக்கணக்கு போட்டு பிரித்து வைக்கிற அவலம் இந்த மண்ணில் தான் இருந்தது. இந்த மண்ணில் தான் ஐயா வைகுண்டர் தோன்றி 200 ஆண்டுகளுக்கு சொன்னார்கள். தமிழை பெண்களுக்கு கணவன் தான் மனைவி சாதி இருக்கக்கூடாது என்று சாதி இருக்கிற பெண்ணை அமங்கலப்படுத்துகிற அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுத்து தன் மக்களை மேன்மைப்படுத்தினார். இடுப்பில் குடம் எடுக்கக்கூடாது, தோழில் கொண்டு போடக்கூடாது, பெண்களும் போடக்கூடாது, ஆண்களும் போடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற மண் இந்த மண். இந்த சமத்துவ மத விதானம் மனிதன் நன்னாடினா மதி என்று ஒரு மத தலைவர் சொன்ன மண் இந்த மண். எனவே எல்லா மதமும் சம்மதம் என்று வாழ்கிற இந்த வாழ்க்கையை பார்த்துதான் விவேகானந்தன் கற்றுக்கொண்டார். விவேகானந்தன் முழு விவேகத்தை பெற்றது இந்த குமரி மண்ணில் என்று நான் அடித்து சொல்லுவேன். அதனால் இந்த தேர்தல்களை உருவாகி இருக்கிறார். எங்கிருந்து கடலுக்கு அந்த விவேகானந்தர் பாதையிலே 3 நாள் தவறிலிருந்து முழு பசியோடு அவர் வருகிற பொழுது இங்கு இருக்கிற செழிப்பு அந்த பாதையில் போனவரை பார்க்கிறார், மருந்து வாழ்வதை பார்க்கிறார். மகத்துவமிக்க மருந்து வாழ்வதை அதன் அடிவாரத்திலே வைகுண்டபதி அங்கு வந்தவர்களால் கடவுளை காண முடியுமா என்று அவனுக்கு கேள்விக்கு விடை கிடைக்கிறது. காண முடியும், உன் ஊனக்கண்ணால் நீ என்னை பார்ப்பதோ நான் உன்னை பார்ப்பது போல காட்டி தருகிறேன் அவனுக்கு முன்னால் சொன்னார். கடைசி வரை அவனால் காட்டிக் கொடுக்க முடியாது. ஆனால் கன்னியாகுமரி அவருக்கு கற்றுக் கொடுத்தது வைகுண்டருடைய திருப்பதிக்கு வருகிற பொழுது கண்ணாடியிலே பார்த்த தன் உருவத்தை தலையிலே கட்டித்தான் உள்ளே வர வேண்டிய காரணம், நாங்கள் அடிமைகள் அல்ல, நாங்கள் தோல்வியை அடையக்கூடாது, இடுப்பிலை கட்டிக்கொண்டு அடிமையாக வாழ வேண்டும் என்று சொன்ன சொல்லுக்கு எதிராக தலையை கட்டிக்கொள்ள வேண்டும், அப்படித்தான் வணங்க வேண்டும் ஒரு வணக்க முறையை உருவாக்கி கொடுத்த அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து நிமிர்ந்து வாழ்கிற பொழுது தன்னுடைய முழு வடிவத்தை அந்த கருவறைக்குள்ள கண்டவுள்தான் விவேகானந்தன் சொல்கிறார். நான் கண்டுகொண்டேன், எனக்கு அங்கே என்னுடைய குருநாதன் காட்டி தருவேன் என்று சொன்னால் இங்கே காட்டி தந்திருக்கிறார். எனவே கடவுளை என் வழியில் கண்டேன், எதில் கண்டேன் என்று சொல்லுகிற அற்புதத்தை கண்டவனால்தான் அவன் அமெரிக்காவுக்கு செல்கிறார். நைஷ்டிகர் பிரம்மச்சரியம், அதுபோல வர்ணாச தர்மம், அதுபோல சதுர்வர்ணம், இதையெல்லாம் அவன் அங்கு சென்று பேசவில்லை. அமெரிக்க நாட்டு சகோதர சகோதரிகளை என்று அவர்கள் அந்நியர்கள், அடுத்த மொழிக்காரர்கள், அடுத்த மதக்காரர்கள் என்றெல்லாம் பாராமல் சொல்லுகிற அந்த பகுத்தறிவு இந்த சமத்துவ நிலைப்பாடு என்ற கன்னியாகுமரி மண்ணிலே அவர் படித்தது என்பதற்காக நான் பெருமைப்படுகிறேன். அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கிற எந்த காரியமும் தோற்றதில்லை. இந்த குமரிமலையிலே மும்மதம் சம்மதம் என்று தமிழ் தோன்றிய ஞானம் பிறந்த அனைத்தும் பிறந்த என்ற மண்ணில் நீங்கள் இன்று எடுத்திருக்கிற பேச்சு வெற்றியோடும் உலகம் உங்களை பாராட்டு, உங்களுக்கு அவார்டுகளும். எனவே எல்லோருக்கும் என்னுடைய அன்பை வழக்கத்தை வாழ்த்து நல்லோடு வாழ்க, நல்லோடு வாழ்க, எல்லோரும் வாழ்க, இருந்து நெருங்கி வாழ்க என்று வாழ்க்கை இந்த மண்ணின் வாழ்க்கை நான் சொல்லி வாழ்த்து அமைகிறேன்.